அன்பான உறவுகளுக்கு உங்க பொண்ணான கையால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. பாண்டி வந்து முன்னாடி நிக்கிறாரு பாருங்க. செம்ம காண்டுல நிக்கிறாரு. ஆனா அவர் எப்படி என்னடா அதுக்குள்ள அந்த பிள்ளை செம்பருத்தியா? சாப்பிடுறீங்களா தம்பி? பூரி வேணுமா? இட்லி வேணுமா? ஒரு ஆள் எப்படிங்க? நாங்களும் இட்லி கடை வச்சிருந்தோம். 2 ஆள் இருந்துமே ஒரு ஆளு கட்டி குடுக்க முடியல, ஒரு ஆளு பரிமாற முடியல, இட்லி ஊத்த முடியல, ஆம்லெட் போட முடியல. ஆனா இவங்க அந்த அம்மா பூரியிலேருந்து அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. சரி விடுங்க கதைக்கு கால் இல்ல. இப்ப என்ன வேணும்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு இங்க இருந்தா என்ன அர்த்தம்? டேய் 9 மணிக்கு தானடா? ஆமா. இப்ப மணி என்ன? மணி 8 தானடா ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. 1 மணி நேரம் தான் இருக்கு. டேய் 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்துருவேன்டா போடா! அப்படிங்கல அப்படியே செம்ம காண்டாகுறாரு. போங்க புள்ள வந்து நிக்கிறான்ல. சரி செம்பருத்தி நான் போயிட்டு வரேன். 6 நாள் ஆகும். சரி வர்றேன். கொழுப்ப பாத்தியா? 6 நாளா நீ சலிச்சுக்கிட்டு சொல்லிட்டு வர. வா வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாரி போக, போடா! வந்துகிட்டு இருக்காரு. இவரு நடேசன் உள்ளுக்க வரங்காட்டி, உள்ளுக்க போய் பாண்டி பத்த வச்சு விட, அங்க இருந்துகிட்டு இருக்காரு தெரியுமா? என்ன மாரி இங்க அப்படியே ஏக்கத்தோட சொல்லிட்டு வராரு அப்படிங்கையில சோழனுக்கு கோவம் வருது. அந்த ஆள அப்படின்னு எந்திரிக்க, எதுக்கு? விடுங்க அப்படின்னு நிலா அடக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்த கையோட டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் கிளம்புறாங்க. ஏன் வானதி வரலையான்னு கேட்க, வானதி பிசினஸ் வுமன் ஆயிட்டாங்களாம். லீவ் போட மாட்டாங்களாம். வரலேன்ட்டாங்க. டேய் டேய் என்னடா சொல்ற பாண்டி? அப்படின்னு சோழன் கேட்க, அட என்னடா சொல்றது? அதான் பூமராங்கனா லைஃப் இஸ் என்னென்ன சொல்றா தெரியுமா? அ அவ வந்து அவ கெஞ்சுவாளாம். நான் வேணாம் வேணாம்பேனா, இப்ப நான் கெஞ்சுறேனா? என்னம்மா பேசுறா? எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. வராட்டி இருடி அப்படின்னு சொல்லிட்டேன். பரவால்லடா. இப்ப நீ எடுத்ததான்டா முடிவு. இல்லைன்னு வச்சுக்க, அப்படி பண்றாய்ங்க. இவங்க எப்படி பண்றாங்கன்னு 6 நாள நம்ம 6ஆ பிரிச்சு எடுத்துருவாடா. வேணாம் வராத வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதான் விதி. ஏன்னே தெரியல. மாத்தி மாத்தி பெரண்டு பெரண்டு பேசுறான் அப்படின்னு பாண்டியன் வந்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சாட்டிங். ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு கிடைச்சோன்னே ஒண்ண மறந்துருவாங்கிறது கரெக்ட்டா தான் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் டாக்டரோட வானதி சாட்டிங் போட்டுட்டு இருக்கு. இவங்கலாம் கிளம்பி போய் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துர்றாங்க. பாட்ட கேட்டுட்டு ஆட்டம், பாட்டம் நல்லா ஜாலியா போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆளு வந்துருது கார்த்திகா, அவங்க அம்மா எல்லாம் வந்துடுறாங்க. போறாங்க. போயும் இறங்கிடுறாங்க. நிச்சயத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா தான் பண்றோம் நிச்சயத்த அப்படின்னு சொல்ல, பார்த்தா அவங்க மாமியா வீடு எல்லாருமே வந்திருக்காங்க. என்ன அவங்கலாம் வந்திருக்காங்க? ஆமா சொல்லியிருக்கிறோம் வந்திருக்காங்க. என்னதான் பண்ணாலும் அக்கா பிள்ளை, தங்கச்சி பிள்ளைங்க இல்லையா? வரத்தானே செய்வோம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அலங்காரம்லாம் பண்ணி உட்கார்றாங்க. மேடையில உட்காரையில, "எங்க மோதிரம் எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நாங்க வைரக்கல் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல" அப்படின்னு சோழன் இல்லன்னு சொல்ல, சரி எடுங்கன்னா பைய போட்டு தேடுன்னு தேடுறாங்க. காணோம். ஐய்யய்யோ! என்னாச்சு? என்னமோ வைரக்கல் மோதிரம் நீங்க எங்க? அப்படின்னு கேட்க, "இதான் உங்க லட்சணமா? ஒரு மோதிரம் கொண்டாந்து போட முடியல. ஏம்மா சந்தா இவனையா நீ விரும்புன?" அப்படிங்கையில, "ஏன்பா? எதுக்கு? ஒரு மோதிரம் காணாட்டி அவர் நல்லவர் என்ன ஆயிருமா? நல்லவர் இல்லைன்னு ஆயிருமா?" அப்படின்னு கத்த, "என்ன ஆச்சு? சேரா சோளம் எங்கடா? ஐயோ! சாமி கும்பிட்ட இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கே! இப்ப என்ன பண்ணுவேன்? பக்கத்து வீடா இருந்தா ஓடி போய் எடுத்துட்டு வந்துரலாம்." ஒண்ணும் புரியாம தவிக்கிறாங்க. நிலா என்ன பண்றாங்க, "சோளா இந்த பேக்ல இருக்கும் வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, டக்குனு அந்த பக்கத்து இப்படி தேடுற மாரி தேடிட்டு தன்னோட மோதிரத்த கழட்டி சோழன்ட்ட குடுக்குறாங்க. "இத குடுத்துருவோமா?" "என்ன நிலா? ஏன்? அப்புறம் இந்த கல்யாணம் நிக்க கூடாதுங்க." "ஏய் இது வைரக்கல் இல்லையே! நம்ம வைரக்கல்ன்னு சொல்லிட்டோமே! பரவால்ல ஏதோ சொல்லியும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்த இந்தா இந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, அவன் அப்பங்காரன் வாங்கி பார்க்குறேன். "என்ன அது? இது என்ன வைரக்கல் மோதிரமா? இங்க பாருங்க நிச்சயத்துக்கு ஒரு மோதிரம். அதெல்லாம் வைரத்துல நாங்க நெக்லஸே போடுவோம் கல்யாணத்தன்னைக்கு." அட அப்பா! வெறும் வாயில வடை சுடுறீங்க அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, "இங்க பார் இது வைர மோதிரம் இல்ல. யார்ட்ட நடிக்கிறீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல" அப்படின்னு மறுபடியும் காச்சு மூச்சுன்னு கத்த, "உங்களுக்கெல்லாம் பொண்ணு இல்ல, ஒண்ணும் இல்ல. கிளம்புங்கடா" அப்படின்னு சொல்ல, "ஏங்க எதுங்க இப்படிலாம் கத்துறீங்கன்னு?" பயங்கரமா இது அந்த பக்கம் சண்டை போட, அதுக்குள்ள கார்த்தி அம்மா பாக்குது. "ஏய் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? ரொம்ப விடுக்கு விடுக்கு விடுக்குன்னு பேசுற. என்ன உன் பொண்ண விட்டா என் மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா என்ன? ஒரு மோதிரத்துல அவன் நல்லவன் கெட்டவன்ங்கிறியா? இங்க பாரு இந்த உலகத்திலே நீ கடைஞ்சு வடிகட்டி எடுத்தாலும் என் மாப்பிள்ளை மாரி உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காதுடி" அப்படிங்கல. உடனே அந்த அம்மா வந்துட்டு, "சரி கிடைக்கலன்னா நீயே கட்டிக்கோ. ஏய் என்னடி?" அப்படிங்கல. உனக்கு மகா இருந்தா கட்டிக்கடி. ஏன்டி என் பிள்ளைய வந்து கேட்குறீங்க?" அப்படின்ட்டு, "இங்க பாரு இந்த கல்யாணம் நடக்காது" அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்களா எல்லாரும்? "இங்க பாரு ஏதோ வயித்துல புள்ள இருக்குங்கிறக்காண்டி சரின்னு சொன்னோம். இல்லைன்னு வச்சுக்கயேன், உனக்கா நாங்க பொண்ண குடுப்போம்" அப்படின்னு கத்த, நடேசன் பார்க்குறாரு. "என்னது வயித்துல புள்ளையா? யார் சொன்னா?" "ஏ அதெல்லாம் இல்ல. என்னங்கடா இப்படிலாம் பேசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமா கர்ப்பமா இருக்கேன்னு தான் நான் இவள கல்யாணம் பண்ணாம போனேன். யார்றா? என் புள்ளைய பத்தி பேசுறீங்க? என் புள்ள ராமன்டா. அதெல்லாம் உன் மக பொய் சொல்லியிருக்கும்." ஐயோ! அப்பா! அங்கிள் எல்லாம் மறிக்குதுங்க. நிலா, சோளம் எல்லாரும். "தெரியாம பேசாதப்பா வேணாம்." "டேய் சும்மா இருங்கடா. அப்படி ஒண்ணும் என் புள்ள அசிங்கப்பட்டு இந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டணும் அவசியம் இல்லடா. என் பையன் தங்கம்டா. இதுங்க கல்யாணத்துக்காண்டி பொய் சொல்லியிருக்குக." அப்படி இப்படின்னு சொல்ல, சந்தாவ பார்க்குறாங்க, சேரன பார்க்குறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு, "சொல்லுமா, இவங்க சொல்றது உண்மையா? அப்ப நீ கர்ப்பம் இல்லையா?"
இல்லப்பா நான் கருப்பன் தான். ஆ அவங்க அப்பன் அடிச்சு பேசுறானே! அந்த அளவுக்கு அவங்க புள்ள மேல நம்பிக்கை வச்சிருக்கான். நான் சொல்றேன், என் பிள்ளையும் என் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லு சந்தா அப்படிங்கல. ஆமாப்பான்னு வேற வழி இல்லாம சொல்ல, அவங்க அப்பனுக்கு அந்த மாமனுக்கு செம்ம சந்தோஷம். அப்போ கல்யாணத்துக்காக பொய் சொன்னியா? டேய் எந்திர்றா அப்படின்னு சேரன தள்ளு முள்ளுன்னு தள்ள, மோதிரத்த கொண்டார துப்புல்ல அப்படின்னு எத்தி விட்டுறாய்ங்க. எத்தி விட்டுக்கிறட அக்கா, மாமா நான் தாலி கட்டுறேன். கற்பம்ங்கிறனால தான் வேணான்னு போனோம். இந்த இடத்துல, இதே இடத்துல நிச்சயத்த என்ன? கல்யாணமே பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாரு, கழுத்துல இருக்க செயின் எடுத்து சந்தா கழுத்துல போட்டுவிட்டு மோதிரத்த மாட்டி, "இப்பதான் என் பொண்டாட்டி இப்ப இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி புடிச்சுட்டு முத்தத்த குடுக்குறாங்க. அங்க எல்லாரும் ஆடி போறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்ணுவ? என் பிள்ளைக்கு பாத்தியா? என் மச்சான் எவ்வளவு சூப்பர் மாப்பிள கட்டிட்டோம்ல. ஆனா உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு பொண்ணும் கிடைக்காது. கல்யாணம் நடக்காதுடா அப்படிங்கல. யாருக்குடி கல்யாணம் நடக்காது? யாருக்கு? ஏன்டி சிரிக்கி மோள அப்படின்னு தூக்கி சொருகிக்கிட்டு சோழன் பாக்குறாங்களா அவங்க பேசுறத, கார்த்தி அம்மா பேசுறத, "பாத்தியா? இதுக்கு தான் அத்தை மாரி ஒரு ஆள கூட்டிட்டு வரேங்கிறது." அப்படின்னு சொன்னா கூட, "யாருக்குடி? என் மாப்பிள தங்கம்டி. அவனுக்கா பொண்ணு கிடைக்காது?" அப்படின்ட்டு, "மாப்பிள அன்னைக்கு நான் தங்கத்த தவற விட்டுட்டேன். உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். என் பிள்ளைய ஏத்துக்குவீங்களா?" "ஐயோ! அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? நீ கட்டுறா தாலின்னா கட்டிட்டு போறேன். கார்த்தியா உனக்குமா?" "அப்பா நீ அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு?" "மாமா இதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நீங்க சொன்னா நான் சொல்ல மாட்டேன். தான் சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப இதே மேடையில வச்சு உட்காருங்க." அப்படின்னு 2 பேரையும் உட்கார வச்சு, டக்குனு அங்க பூக்கள்லாம் தோரணம் தொங்குது. அத எடுத்து கழுத்துல போட்டுவுட்டு, "இந்தாடா" அப்படின்னு கழுத்துல இருக்க செயின் எடுக்குறாங்க. சேரன்ட்ட குடுக்குறாங்க அவங்க அம்மா. மோதிரத்தையும் கடக்கு புடக்குன்னு கழட்டி 2 பேருக்கும் ஒரு மோதிரத்த குடுத்து, "மாட்டுங்க" அப்படிங்கிறாங்க. 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. மாத்தி மாத்தி மாட்ட, "இந்த செயின போடுங்க மாப்ள" அப்படிங்கையில சேரன் கயிறு வாங்குறாங்க. எல்லாரையும் அவருக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. கார்த்திகா அம்மா அப்படி பட்டு பட்டுன்னு செஞ்சோனே எல்லாரும் பக்கு பக்குன்னு பாக்குறாங்க. நிலாவுக்கு ஒரே சந்தோஷம். அண்ணே கட்டுங்கண்ணே, போடுங்க, தாலிய போடுங்க" அப்படிங்கிறாங்க. செயின் எடுத்து போட்டுறாங்க. "போதுமா? என் பிள்ளைக்கு என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னியேடி, பாத்தில? என்ன ஒண்ணு பீகார்ல வந்து என் புள்ளைக்கும், என் மருமகனுக்கும் கல்யாணம் நடக்குன்னு விதி இருந்திருக்கு. அத யாராலும் மாத்த முடியாதுல்ல." அப்படின்னு சொன்னோனே, சோளன் என்ன பண்றாங்க, "அது இல்ல அத்த. நீங்க கல்யாணம் நடந்த கையோட எல்லாரும் சேர்ந்து, அப்படியே இந்த சுத்தி பத்தி என்னென்ன மாநிலங்கள் இருக்கோ, அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போவோம். டெல்லிக்கு போவோம், ஆக்ரா பார்ப்போம். இப்படி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வருவோம்." "ஐய்யய்யோ! அது ரொம்ப தூரமாச்சே." இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து பீகாருக்கே வந்துட்டோம். அங்க போ முடியாதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே இந்த குடும்பம் வேணாம், ஒண்ணும் வேணாம்." அப்படிங்கிற சேரன் மட்டும் ஒரு மாரியா இருக்காரு. சந்தா அப்படியே அழுகுது. மாமா அப்படிங்கிற மாரி, அப்படின்னு அப்படியே நாக்கு வருது. அனீஸ் பாக்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா, விட்டுரு. இனிமே மாமா தான் உனக்கு. வேற வழி" அப்படிங்கிறாங்க. சேரன் வராரு. "எங்கிருந்தாலும் நல்லா இரு சந்தா. நாங்க வர்றோம். எங்கிருந்தாலும் வாழ்க" அப்படித்தான் சொல்ல முடியும். வேற என்ன? பாட்ட போட்டு கிளம்புறாய்ங்க. "இருங்கோ, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, அனீஸும் அதே மாரி, "ஆமாப்பய்யா சாப்பிட்டு போங்க. வேணாம், வேணாம். எங்க பேர சொல்லி 4 பேருக்கு போட்டுக்கங்க. எங்களுக்கு ஹோட்டல்ன்னு ஒரு புண்ணியவான்கள் யாராவது வச்சிருப்பாங்க. அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம்." "என்னத்த?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நிலா அப்படியே "ஏங்க இப்ப நடக்கிறது கனவா நனவா?" "ஏன் நிலா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு மயக்க மயக்கமா வருதுங்க. எனக்கு என்னமோ மாரி தல சுத்துது." "ஏய் கள்ளி சொல்லவே இல்ல. எதுக்கு? ஏன்? என்ன சொல்லணும்?" "கர்ப்பமா இருக்க தானே?" ஐயோ! மயங்கி விழுகுறாங்க. அப்படியே எந்திரிச்சுர்றாங்க. "சும்மா இருடா" அப்படிங்கல. "இல்ல, இல்ல. இரு ஒரு கிள்ளு கிள்றேன்னு" கிள்றாங்க. "ஐயோ! அப்பா" அப்படின்னு நிலா கத்துறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.